இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. பல பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு உதவியாளர் வேலைவாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள், அதுவும் அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்டில் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 102 வேகன்சி பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. இது கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் வகுப்பு படித்தவங்களே அதுக்கு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 102 வேகன்சி பார்த்தீங்கன்னா பல டைப் ஆஃபில் போஸ்டிங் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் வேகன்சி. மினிமம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷனு 10th டிகிரி வரையும் படிச்சிங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 41,400 இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கான வழிமுறையெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதை நான் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா கோவா சிப்ராய்ட் லிமிடெட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது மத்திய அரசு கீழே பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உதவியாளராக எல்லாமே தனித்தனியாக பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிங்க. நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இருக்கிறத கிளிக் பண்ணுறேன். மேற்பார்வையாளர்னு சொல்லியிருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா அக்ரின்னு சொல்லியிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்குங்க. அக்ரிங்கிறது கொடுத்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. எல்லாமே நீங்கள் பார்த்திங்கன்னா படித்து பார்த்துங்க. ஃபோட்டோ இந்த சைஸில் என்ன இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மிஸ்டரா மிஸ்ஸஸாக என்னங்கிறத கொடுத்துட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுடைய நேம் நீங்கள் பார்த்திங்கன்னா டைப் பண்ணிங்க. நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்குதோ அதுபடி பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அதுபடி என்ன இருக்குது நீங்கள் கொடுத்துங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹஸ்பண்டோ இல்லை ஃபாதர் நேம் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நீங்கள் ஃபாதர்னா என்னங்கிறத கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுன்னு டைப் பண்ணிங்க. அடுத்து மதர் நேம் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேட்டுக்கிறாங்க. மேலா ஃபீமேலான்னு கேட்டுக்கிறாங்க. நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேரிடா அன்மேரிடா டைவர்ஸா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னங்கிறத கொடுத்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டி அதுவே இந்தியன் வந்துருச்சு. அடுத்து ஸ்டேட் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நீங்கள் எந்த ஸ்டேட்லேருந்து விண்ணப்பிக்கிறீங்க. நம்ம தமிழ்நாடுங்கிறது தமிழ்நாடு கொடுத்துக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இமெயில் ஐடி கொடுத்துருங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்ஸா இருக்குது பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இதில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலீஜியன் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் என்னங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துங்க. கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சப் கேட்டகரி இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கம்யூனிட்டிங்கிறது கேட்குறாங்க கொடுத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன அன்ரிசர்வ்டு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க கொடுத்துங்க. உங்களுடைய ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னங்கிறத உங்களுடைய ஆதார் நம்பரில் பார்த்து அப்படியே பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம். ஆதார் நம்பர் எழுதுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்னி வீரில் ஏதாவது பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிறீங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்குது. அதெல்லாம் நீங்கள் இருந்தீங்களா கொடுங்க, இல்லைன்னா சொல்லி விட்டுருங்க. இதெல்லாம் சேவ் கன்யூ சொல்லிக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. உங்களுடைய அட்ரஸ் என்னங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கங்க. ஸ்டேட் கேட்டிருக்காங்க பாருங்கள், ஸ்டேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிட்டி கேட்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னங்கிறத கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பின்கோடு கொடுத்துருங்க. பின்கோடு கொடுத்துட்டு சேம் கரஸ்பாண்டன்ஸ் இருக்குது, சேம் அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துரு. அடுத்த கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேவ் அண்ட் கன்யூ சொல்லியிருக்குது பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களா. அடுத்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வருது. குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே படிச்சிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை கொடுத்த மறுபடியும் பார்த்தீங்கன்னா சேவுங்க கன்யூ கொடுத்தீங்களா. அடுத்து உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் கேட்கும். அந்த ஃபோட்டோ சிக்னேச்சர் கொடுத்தீங்களா. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ கேட்கும். அந்த ப்ரிவியூ நீங்கள் நின்றுட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருந்தால் பே பண்ணுங்கள், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு. அடுத்து நாம் பார்த்திங்கன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பார்க்கலாம். இதுலேயே பார்த்திங்கன்னா நமக்கு டைம் ரொம்ப போயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜூனியர் மேற்பார்வையாளர் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சிக்கு தான். அடுத்து ஜூனியர் சூப்பர்வைசர் பார்த்திங்கன்னா 2 வேகன்சி. உதவி கண்காணிப்பாளருக்கு பார்த்திங்கன்னா 2 வேகன்சிக்குது. மறுபடியும் உதவி கண்காணிப்பாளர் பார்த்திங்கன்னா இந்தி மொழிபெயர்ப்பாளர் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு வேகன்சி கேட்டிருக்காங்க.
தொழில்நுட்ப உதவியாளர் மெக்கானிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 15 வேகன்சி, தொழில்நுட்ப உதவியாளர் எலக்ட்ரிக்கலில் 10, தொழில்நுட்ப உதவியாளர் கப்பல் கட்டுதல் 15, நர்ஸு வந்து பார்த்திங்கன்னா மேல் மட்டும் ஒரே ஒரு வேகன்சி, அலுவலக எழுத்தாளர் வந்து பார்த்திங்கன்னா 12 வேகன்சியும், அலுவலக உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வேகன்சி, அலுவலக உதவியாளர் மறுபடியும் 3 வேகன்சி, கப்பல் படிப்பாளர் வந்து பார்த்திங்கன்னா 4 வேகன்சி, கட்டமைப்பு பொறுப்புப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10 வேகன்சி இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. வெல்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 8, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெஷினிஸ்ட் 4 வேகன்சி, பாதுகாப்பு பணிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா 4 வேகன்சி, ஓவியர் 8 வேகன்சி, மொத்தம் 102 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். இந்த கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் ஜூனியர் மேற்பார்வையாளருக்கு டிப்ளமோ வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கணும், 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதே தான் வந்து பார்த்திங்களா இந்த ஜூனியர் மேற்பார்வையாளருக்கு எல்லா ஜாபுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உதவி கண்காணிப்பாளர் வந்து பார்த்திங்கன்னா நிதி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவசியமான கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா கணக்காளர் நிறுவனம் அதில் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் பட்டதாரி வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கணும், முழு நேரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உதவி கண்காணிப்பாளருக்கு 2க்குமே தொழில்நுட்ப உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 இயர்ஸ் டிப்ளமோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே தான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்கும். நர்ஸுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் நீங்கள் படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி படிச்சுட்டு ஏதாவது 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் கோர்ஸ் இந்த மாதிரி படித்து சர்டிஃபிகேட் வேணும், 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அலுவலக உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே தான் சேம் கண்டிஷன் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி படிச்சுட்டு 1 இயர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கப்பல் கட்டுப்போருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு என்ஜின் துறையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்தோன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜாபும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இயந்திர வல்லுநர், பாதுகாப்பு மேற்பார்வையாளர், ஓவியருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th படிச்சிருந்தால் போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸு 4 இயர்ஸ் இருந்தால் போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓவியர் ஐடிஐ பட்டம் பெற்றவராக இருந்தால் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேற்பார்வையாளர்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவி கண்காணிப்பாளர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 33 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. தொழில்நுட்ப உதவியாளர்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 36 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. தொழில்நுட்ப உதவியாளர் எல்லாத்துக்குமே. நர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 33, அலுவலக உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 35 வயசு சொல்லி கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளர் இந்த கப்பல் படிப்பு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 33 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேற்பார்வையாளருக்கு 41,400 சொல்லி கொடுத்துருக்காங்க. தொழில்நுட்ப உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 36,300 சொல்லி கொடுத்துருக்காங்க. அலுவலக எழுத்தாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 32,600 வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 29,500 சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் ஏற்ற மாதிரி உங்களுக்கு சேலரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திறன் வர்த்தக சோதனை இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா SC ST முன்னாள் இராணுவத்தினர் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா BWD இவங்களுக்குலாம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சப்மிட் பண்ணுறதுனா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன். அதை பற்றி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் 12/7/2025 11/8/2025 இந்த தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பயனடைங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.